வணக்கம். யோசிச்சு பாருங்க. நீங்க எழுதுற சி ஷார்ப் புரோகிராம்ஸ் அது உங்ககிட்ட பேசுனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? இன்னைக்கு நாம அதான் பார்க்க போறோம். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி உங்க கோட ஒரு சாதாரண மோனோலாக்ல இருந்து ஒரு இன்டராக்டிவ் டயலாகா மாத்துறது எப்படின்னு தான். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, உங்க கோட் வெறும் நீங்க சொல்றத மட்டும் செய்யாம, நீங்க கேட்கறதுக்கு பதில் சொன்னா, உங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அதான் இன்னைக்கு நம்மளோட டாஸ்க். உங்க ப்ரோக்ராமுக்கு காது கொடுத்து அதை கவனிக்க வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் console.writeline யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல நின்னு பேசுற மாதிரி அது பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருக்கும். ஆனா ஒரு ப்ரோக்ராம் எப்போ நிஜமாவே ஸ்மார்ட் ஆகும் தெரியுமா? அது எப்போ பேசுறத விட மத்தவங்க சொல்றத கேட்க ஆரம்பிக்குதோ அப்போதான். சரி, அப்போ இந்த கான்வர்சேஷனை எப்படி ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிள். முதல் ஸ்டெப் என்னன்னா, யூசர்ஸ் டைப் பண்ற சாதாரண டெக்ஸ்ட்டை நம்ம ப்ரோக்ராம் எப்படி படிக்குதுன்னு முதல்ல பாத்திரலாம். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற மேஜிக் ஃபார்முலா தான் console.readline. நீங்க உங்க கோட்ல இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறத பாதியில நிறுத்திட்டு யூசர் ஏதாவது டைப் பண்ணி என்டர் தட்டுற வரைக்கும் அப்படியே காத்துட்டு நிக்கும். அவங்க டைப் பண்ற எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு டெக்ஸ்டா, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கா உங்ககிட்ட கொடுத்துரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். முதல்ல console.writeline வச்சு யூசர் நேம்னு கேக்குறோம். அடுத்த லைன்ல console.readline யூசர் என்ன டைப் பண்றாங்களோ அதை வாங்கி யூசர் நேம்ங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுது. அவ்வளவுதான். டெக்ஸ்ட்டை வாங்குறது இவ்ளோ ஈஸி. பாத்தீங்களா, டெக்ஸ்ட் ஹேண்டில் பண்றது எவ்வளவு சுலபம்னு. ஆனா ஒருவேளை நாம யூசர் கிட்ட அவங்க வயசையோ இல்ல ஒரு பொருளோட விலையோ கேட்டா என்ன ஆகும்? இங்கதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. ஓகே, டெக்ஸ்ட்டை விட்டுட்டு இப்ப நம்பர்ஸ்க்கு வருவோம். உங்க ப்ரோக்ராமுக்கு யூசரோட ஏஜ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி வாங்குறது? இதுவும் டெக்ஸ்ட் வாங்கின மாதிரி ஈஸியா இருக்குமா, இல்ல ஏதாவது பிரச்சனை வருமா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ புதுசா கத்துக்கிறவங்க எல்லாரும் லாஜிக்கலா எப்படி யோசிப்பாங்க? யூசர் கிட்ட வயசை கேட்டு console.readlineல வர்ற பதில நேரா int ஏஜ்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு இது 100க்கு 100 கரெக்டா தானே தெரியுது, இல்லையா? ஆனா நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. உங்க ப்ரோக்ராம் பாதியிலே நின்னுடும். கிராஷ். லாஜிக்கலா பார்த்தா பக்கா கரெக்டா தெரியுற இந்த கோட் ஏன் இப்படி ஒரு எரர் கொடுக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட் இருக்கு. இந்த எரர் மெசேஜ் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸ்ட்ரிங்க இன்டா மாத்த முடியாதுன்னு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க எனக்கு கொடுக்கறது வெறும் டெக்ஸ்ட், ஆனா நான் எதிர்பார்க்கறது ஒரு நம்பர். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. console.readline எப்பவுமே நமக்கு நம்பரை தராது. அது எப்பவும் டெக்ஸ்ட, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். யூசர் 23 டைப் பண்ணா கூட ப்ரோக்ராமுக்கு அது 2 அப்புறம் 3ன்னு 2 எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு வார்த்தை. வணக்கம்ங்கிறதும் ஒண்ணுதான், 23ங்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டுமே வெறும் டெக்ஸ்ட். வெறும் டெக்ஸ்ட்டை வச்சு நம்மளால கூட்டல் கழுத்தல் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஆனா கவலையப்படாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா? இந்த டெக்ஸ்ட் மாதிரி இருக்கிற நம்பர்ஸை உண்மையாவே கணக்கு போடக்கூடிய நம்பர்ஸா மாத்துறதுக்கு சி ஷார்ப்ல ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்கு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம கதையோட ஹீரோ இவர்தான் convert.into32 மெத்தட். இதோட ஒரே வேலை என்னன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு நம்பரை, அதாவது டபுள் கோட்ஸ்ல இருக்கிற 23ஐ எடுத்து அதை உண்மையான இன்டிஜர் நம்பர் 23ஆ மாத்துறது தான். சிம்பிளா சொன்னா இது ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வேலை செய்யுது. சரி, இப்ப இந்த திருத்தின கோட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. console.readlineல இருந்து வர அவுட்புட்டை நாம நேரடியா ஏஜ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணல. அதுக்கு பதிலா அதை convert.toIntegerங்கிற மெத்தடுக்குள்ள பாஸ் பண்றோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, முதல்ல ரீட்லைன் யூசர் இன்புட்டை ஸ்ட்ரிங்கா வாங்குது, அடுத்து கன்வெர்ட் மெத்தட் அந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா மாத்துது, அப்புறமா அந்த இன்டிஜர் ஏஜ் வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ்டு. இங்க பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிறது தப்பான கோட். இது ப்ரோக்ராமை கிராஷ் பண்ணிடும். ரைட்ல இருக்கிறது தான் கரெக்டான சொல்யூஷன். ஒரே ஒரு சின்ன கன்வெர்ட் மெத்தட் ஆட் பண்ணதால கிராஷ் ஆகுற ஒரு ப்ரோக்ராம் பக்காவா வேலை செய்யற ப்ரோக்ராமா மாறிடுச்சு. இந்த சின்ன ஒரு விஷயம் தான் ஒரு பிகினருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பருக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்ப இந்த மொத்த ப்ராசஸையும் 4 ஸ்டெப்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டெப் 1, ரீட் லைனை வச்சு இன்புட் வாங்குங்க. ஸ்டெப் 2, அது எப்பவுமே ஸ்ட்ரிங் தாங்கிறத மறக்காதீங்க. ஸ்டெப் 3, கன்வெர்ட் பண்ணி அதை நம்பரா மாத்துங்க. ஸ்டெப் 4, அதை உங்க இன்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஓகே, இப்ப நாம பார்த்த விஷயங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம், ரீட் லைன் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு நம்பர்ஸ் வேணும்னா கண்டிப்பா அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். மூணாவது, ஒரு ஸ்ட்ரிங்கை இண்டா மாத்துறதுக்கு convert.toInteger32 யூஸ் பண்ணணும்.
கடைசியா இதே மாதிரி டபுள் இல்ல டெசிமல் மாதிரி வேற நம்பர் டைப்ஸ்க்கு convert.to டபுள்னு அதுக்கேத்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு. சரி, ஒரு ப்ரோ டிப். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க ப்ரோக்ராம் உங்க வயசை என்டர் பண்ணுங்கன்னு கேக்குது. ஆனா யூசர் போய் 23ன்னு டைப் பண்றதுக்கு பதிலா ஹெலோன்னு டைப் பண்ணிட்டா என்ன ஆகும்? convert.to into 32 அதை நம்பரா மாத்த முயற்சி பண்ணோம். ஆனா முடியாததால உங்க ப்ரோக்ராம் மறுபடியும் கிராஷ் ஆகிடும். ஆனா இந்த தடவை system.format exception ஒரு புது எரர் வரும். ப்ரோக்ராமிங்ல இதை எக்ஸெப்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூசர்ஸ் தப்பா இன்புட் கொடுத்தாலும் நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாம அதை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுங்கிறது தான் உங்க லேர்னிங்கோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜ். இப்போ உங்க ப்ரோக்ராமுக்கு ஒரு புது சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. அதுதான் கேக்குற சக்தி. இந்த பவரை வச்சு நீங்க ஒரு கால்குலேட்டர் செய்யலாம், ஒரு சின்ன கேம் உருவாக்கலாம், இல்ல ஒரு கதை சொல்ற ப்ரோக்ராம் கூட எழுதலாம். உங்க கற்பனைக்கு எல்லையே இல்ல. சொல்லுங்க, இந்த புது சக்தியை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க?